அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த சத்துணவுத்துறை வேலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ பார்த்திங்கன்னா எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போகிறாங்க, ஸோ லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு 3 விதமான போஸ்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு சத்துணவு அமைப்பாளர், சமையலர் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30,000க்கு மேற்பட்ட வேகன்சி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா 8th முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வேலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நேர்முக தேர்வு மூலமாக தான் இதில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் எடுத்து ஒட்டிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் தான் ஒட்டணும். ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பேர். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் திருமணம் ஆனவரோ ஆகாதுன்னா உங்களுடைய தந்தை பேரை இதில் குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ 3வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி. ஸோ 4வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, ஸோ ஊராட்சியில் இருக்கீங்க, ஸோ வட்டத்தில் இருக்கீங்க, ஸோ பேரூராட்சியில் இருக்கீங்களா, ஸோ எப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணம் எழுதிக்கோங்க. ஸோ இல்லைனா உங்களுடைய ஊர் பேரை எழுதிக்கோங்க. ஸோ 5வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகராட்சி பேர், இல்லை ஊராட்சியில் இருந்தால் உங்களுடைய ஊராட்சி பேர் எழுதிக்கோங்க. ஸோ அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண், ஸோ உங்களுடைய அங்கன்வாடி மையத்தின் நேம் எழுதிக்கோங்க. இல்லை அப்படி இல்லைன்னா அதனுடைய பேர் எழுதிக்கோங்க. ஸோ 7வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தற்போதைய கல்வி, ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு 7வது பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 8வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருங்க, அதனுடைய நகலும் இதோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, ஸோ பிறந்த தேதியும் எழுதணும். ஸோ அதில் எவ்வளோ வயசு உங்களுக்கு ஆகுது அப்படின்னு நீங்கள் அதில் குறிப்பிடணும். ஸோ உங்களுடைய ஜாதி சான்றிதழ், ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 11வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அட்ரஸ் நீங்கள் இதில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11வது பாக்ஸில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை நகல், ஸோ வரி ரசீதி, ஸோ ஆதார் அட்டை, எதனா நீங்கள் ஆதார் நகல் வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கும் இடத்துக்கும் ஸோ நீங்கள் வேலை செய்ய இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதில் குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ 13வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதனா கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களா, ஸோ அதர் குவாலிஃபிகேஷன் எதனா இருந்துச்சு அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருமண நிலை, ஸோ நீங்கள் திருமணம் ஆனவரா, ஸோ ஆதரவற்ற விதவைகளா, ஸோ கணவன்லாம் கைவிடப்பட்டா என்னான்னு குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ 15வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எந்த நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 16வது பாக்ஸில் அப்படியே விட்டுருங்க. ஸோ 17வது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய வருமானம், ஸோ உங்களுக்கு வருடத்துக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு நீங்கள் அதில் குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ பிற தகுதி, ஸோ அதை அப்படியே விட்டுருங்க 18வது பாக்ஸும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இடம் நாள் கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கையொப்பம் இதில் கையெழுத்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பிக்கும் போது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற விதவைகள், உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 5 வயது தளர்வு கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன நகல் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சான்றிதழ், கல்வி தகுதி, ஸோ நீங்கள் வந்து கணவனால் கைவிடப்பட்டவரா, ஸோ ஆதரவற்ற விதை அந்த சான்றிதழ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இருப்பிடம், ஸோ வேலைவாய்ப்புக்கான அடையாள அட்டை வந்து வைக்கணும் அப்படின்னு பிற குறிப்புகள் எதனா நீங்கள் வந்து குறிப்பிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான சான்றிதழும் இதில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.